திமுக, அந்த கருணாநிதி இது அது கிடைச்ச வரையிலும் வாடுறதுங்கிற மாதிரி ரொம்ப அவசரமாக ஊழல் செய்து மிக வெளிப்படையாக அம்பலப்பட்டு போன காலம் திமுக. அதுக்குள்ளேயே கட்சிக்குள்ள பிரச்சனை எம்ஜிஆர் வெளியில வருது, அந்த மாதிரியான ஒரு பீரியட். எல்லா பக்கத்துலயும் ஒரு எழுச்சியான காலம். அந்த மாதிரி காலத்துக்குள்ள நான் அந்த இயக்கத்துக்குள்ள நுழையிறேன். நிறைய தொழிலாளர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், அப்படி ஒரு எழுச்சிக்காரங்க சிம்சன் போராட்டம், இந்த டிவிஎஸ் போராட்டம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் தான். கடுமையான போராட்டம். எல்லாவற்றையுமே இரும்பு கரம் கொண்டு அடக்குவதுங்கிற பாணியை வெளிப்படையாக அறிவிச்சு பண்ணவர் கருணாநிதி. பிரேமா என்ன அழைச்சிட்டு போய் பாலசுப்ரமணியன் அவர் மாநில செயலாளர். அற்புதமான மனுஷன் பாலசுப்ரமணியன். நான் முதல் சந்திப்பு அப்படிதான். வணக்கம் வச்சாரு. அவர் கையில் ஒரு மோதிரம் போடுறது. அதை பார்த்துட்டு இது என்ன தஞ்சாவூர் ஜமீன்தார் மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்க. அப்படி அவர் கும்பிடு போட்டாரு, அவ்வளவுதான். நான் வணக்கம் சொல்லிட்டு அடுத்த கேள்வி அதுதான். தமிழ்நாட்டில் என்னன்னா ஒரு மூச்சு முடுற காலம் ஒரு ஆண்டு இருக்கு. ஏன்னா இங்க திமுக ஆட்சி எமர்ஜென்சி எதிர்க்கிறாங்க. கருணாநிதி வாழ்க்கையில செஞ்ச ஒரே நல்ல காரியம் அது ஒண்ணுதான். ராவணா பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் ஐயா கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து 3 வாரமாக அவருடைய நிகழ்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது. நிறைய அரிய பல தகவல்களை தெரிஞ்சிக்க முடியுது. இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு நிறைய தோழர்கள் பார்த்தவர்கள் வியந்திருந்தாங்க. நம்ம திரும்ப அவர்கிட்ட அந்த நிகழ்வு குறித்து பேசுகிறோம். ஐயா வணக்கம். 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 உங்களுக்கு இந்த கல்லூரி காலகட்டம் புத்தகத்தை படிக்கிறீங்க, இங்கர்சால் புத்தகத்தை படிக்கிறீங்க, ஒரு இது வருது, மாற்றம் வருது, வேறு பாதையை போகணுன்றீங்க. அப்படியே நேர் ஆன்மீகத்துக்கு எதிரான இடதுசாரி அந்த இதில் அப்போ தேடும்போது அப்புறம் மற்ற தோழர்கள்லாம் வராங்க. ஒரு தோழரை நான் சந்திக்கிறேன், சைக்கிளில் வந்தார். அவரும் நானும் உட்காந்து விவாதம் பண்ணால் அவர் கடைசியாக என்ன கேட்டார், நீ ஏன் இந்த இயக்கத்துக்குள்ளார சிபிஎம் கட்சிக்குள்ளார மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளாக அப்படின்னு பேசினார். அவர் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் அப்படின்றதோடு அந்த சந்திப்பு நிறுத்தியிருந்தோம். நம்ம அப்படி நினச்சி பார்க்குறப்ப என்ன ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி, ஒரு 60 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இருக்கலாங்களா இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது. இல்லை 60 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு இளைஞராக அவரும் நீங்களும் ஒரு அதை விட கொஞ்சம் இளையவராக 2 பேரும் கருத்து மோதல் அங்கே வருது, உட்காந்துட்டு பேசுகிறீங்க. அங்கேருந்து நம்ம தொடரும். பிறகு என்ன முடிவாச்சு, என்ன எடுத்தீங்க? நான் அதான் இயக்கத்துல சேரணும்னு முடிவெடுத்து தான் ஒரு வருஷமா இருந்துட்டு இருந்தீங்க. அட்டைய கார்டு வாங்கி உறுப்பினர் கார்டு வாங்கிடுறேன். நான் இப்போ அது அந்த நேரம் என்னன்னா, அந்த சிபிஎம் கட்சியில சேருகிற நேரங்கிறது உலக அளவிலையும் சரி, இந்திய அளவிலையும் சரி, தமிழ்நாடு அளவிலையும் கொந்தளிப்பான காலம். இன்னும் சொல்லப்போனால் முற்போக்கின் எழுச்சி காலம்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேகுவேரா அவருடைய பாணியில் பல நாடுகளில் புரட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எழுச்சி வந்த காலம். அதை பின்பற்றி தான், ஆனால் ஒரு வகையான சிங்கள தன்மையோடு நீங்கள் ஜேவிபி ஜனதா விமுக்தி பிரமுனா இந்த ரோஹான விஜயவீரா தலைமையில் அங்கே இலங்கையில் போராடிக்கிட்டு இருந்த காலம். இன்னொரு பக்கம் பாரிஸில் வழக்கமான கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வெளியில் இடதுசாரி மாணவர்களுடைய எழுச்சி காலம். அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு வெளியில் கம்யூனிஸ்ட் எழுச்சி காலம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான அஃபிஷியல் கட்சி கிடையாது. அதே போல் இந்த கியூபா புரட்சி என்பது கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற புரட்சி கிடையாது. கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஹவானா பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவர்களோடு இருக்குது, அவ்வளோதான். அதில் இவருடைய ரால் காஸ்ட்ரோ, ஃபிடல் காஸ்ட்ரோடைய தம்பி அதில் தொடர்போடு இருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாமே தனியாக நடத்தினவங்க. பிறகு தான் அந்த கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியோட உரையாடல் நடத்தி ஒன்றா ஆகிறாங்கன்னு வச்சுங்க. அது கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி மாஸ்கோவுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு புரட்சி பண்ணலை, நடத்தினவங்க வேறு, ஆனால் அவங்க கம்யூனிஸ்டுகள். அதுபோல் பாரிஸில் நடந்துச்சு.
அந்த மாதிரியான ஒரு எழுச்சி என்பது இங்கேயும் இப்போ வியட்நாமில் நடந்தது என்பது பார்த்தீங்கன்னா, அது ஒரு சோவியத் யூனியனையோ அது மற்றது சார்ந்து இல்லாமல் அதுவும் தனிப்பட்ட வகையான ஒரு புரட்சி. இப்போ இந்த மாதிரியான காலம். அது சுத்தி சுத்தி வந்து புரட்சிகள் வந்து ஆமா. தோன்றுது. நிறைய சரி. ஒரு முற்போக்கின் எழுச்சி அது. ம். அது மாரி இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, நிறைய போராட்டங்கள். நீங்க வந்து அதனுடைய ஒரு உச்சம் தான் ரயில்வே ஸ்ட்ரைக். 1974 வந்து அப்போலாம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லாம் பேசினாருன்னா பத்திக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு பேச்சு சொல்லுவாங்க ஜார்ஜ் அது. பெர்னாண்டஸ். நெருப்பு மாதிரி பேசுவாரு. கடுமையா பேசுவார். ம். அந்த பேச்சே ஒரு உணர்ச்சியை உருவாக்கும். அந்த மாதிரியான ஒரு கடுமையா இந்திரா காந்திய அட்டாக் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு பேச்சு காங்கிரஸ் கட்சியை வந்து விடாம அடிப்பார். அந்த மாதிரி அந்த ஒரு காலம். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள திமுக அந்த கருணாநிதி இது வந்து அது கிடைச்ச வரையிலும் வாடுறதுங்கிற மாதிரி ரொம்ப அவசரமாக ஊழல் செய்து மிக வெளிப்படையாக அம்பலப்பட்டு போன காலம். ம். திமுக. திமுக அதுக்குள்ளேயே கட்சிக்குள்ள பிரச்சனை வந்து எம்ஜிஆர் வெளியில வருது. அந்த ம். மாதிரியான ஒரு பீரியட். ம். இப்போ இது எல்லாமே அப்போ அந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், அப்படி வந்து ஒரு எழுச்சிக்கான நீங்கள் சிம்சன் போராட்டம், இந்த டிவிஎஸ் போராட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் தான். கடுமையான போராட்டம். எல்லாவற்றையுமே இரும்பு கரம் கொண்டு அடக்குவதுங்கிற பாணியை வந்து வெளிப்படையாக அறிவிச்சு பண்ணவர் கருணாநிதி. ம். அப்போ அப்ப அந்த அது விவசாயிகளுடைய போராட்டம் கூட விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. சுட்டுக்கொலை. இப்போ இந்த மாதிரியான ஒரு எல்லா பக்கத்துலேயும் ஒரு எழுச்சியான காலம் அது. அது அந்த அந்த மாதிரி காலத்துக்குள்ள நான் அந்த இயக்கத்துக்குள்ள நுழையிறேன். அப்போ அதனுடைய இது பார்த்தோம்னா இப்போ நான் வந்து 76 வரையிலும் அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால் வந்து என்னென்னா அந்த மாணவர் இயக்கம் என்பதில் தான் கவனம், மாணவர்கள் இதில் பண்ணுறோம். அந்த பகுதியில் அப்போ என்னென்னா நான் படிச்சுக்கிட்டு இருந்தது சரபோஜி கல்லூரி, பக்கத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு. அங்கே மிக வலுவானது அந்த மாணவர் அமைப்பு. ம். எல்லா அது 5 வருஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். 5 வருஷத்துல ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு பேட்ச்லயும் பையங்க இருப்பாங்க. ம். நான் அதுக்கு பிறகு எப்போ அது தொடங்கினதுல உள்ள வந்ததுலேருந்து என்னன்னா, அப்படியே ஒரு ஒரு அதாவது அதுக்கு நம்ம ஒப்படைத்துக் கொள்வது அப்படிங்கிற வேகத்தோட தான் உள்ள வர்றோம். அதனால எதுவுமே எங்களுக்கு கிடையாது. புரட்சி எந்நேரமும் மட்டும். அதுதான். அதாவது புரட்சி அதுக்கான என்ன எதுக்கு எந்நேரமும் பார்த்தா அதாவது நாங்க எல்லாம் அந்த அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வெளியில ம். அந்த அரசு மருத்துவமனைக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, இப்ப நிறைய தேநீர் கடை வந்துருச்சு. அப்ப 2 தேநீர் கடை தான் இருக்கும். அந்த ஃபிளெமிங் ஹாஸ்டல்னு ஒண்ணு பேரு. அந்த ஹாஸ்டலுக்கு பேரு ஃபிளெமிங் ஹாஸ்டல்னு பேரு. இன்னைக்கு இருக்கு. அந்த ஆடவர்கள் ஹாஸ்டல். அதிலிருந்து அந்த கேட் வரையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே பேசிக்கிட்டே வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 30, 40 பேர் வருவோம். ம். எல்லாம் மாணவர்கள். ம். உலகத்துல இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். அதாவது எதுவுமே பார்த்தீங்கன்னா, புரட்சி, கிரட்சி, போராட்டம், அது இது பல கதைகள் பேசுறது. அதுல திடீர்னு ஒரு பையன் கேட்பான். நீங்க வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வந்துருச்சு, சோஷலிஸ்ட் ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா செக்ஸ் பிரச்சனையே இருக்காதா? அப்போ அந்த பிரச்சனை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? அதை பற்றி ஏதாவது மார்க்ஸ் சொல்லியிருக்காரா, லெனின் சொல்லியிருக்காரா? இந்த மாதிரியான விஷயம். அப்போ கிளாஸ் வாட்டர் தியரின்னு பேசும். அதை ஒரு லெனின் பேசியிருக்கிறார். வந்து தண்ணியை குடிக்கிற மாதிரி எப்போ தாயம் எடுத்தால் தண்ணி குடிக்கிற மாதிரிலாம் கண்டதுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறதுலாம் அவர் பேசுகிறார். அந்த அந்த அதை பற்றிலாம் அந்த ஆண் பெண் உறவுகளில் இருக்கக்கூடிய ஒழுங்குகள், ஒழுங்கின்மை, ஒழுங்கு என்பதற்குள்ளே இருக்கக்கூடிய அடக்குமுறை, ஒழுங்கின்மை என்பதற்குள்ள இருக்கக்கூடிய அராஜகம், இது எல்லாமே அதுல எல்லாத்தையும் நீங்க வந்து வானக்கோரியின் கீழே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் பேசிக்கிட்டு இருப்போம். அது வந்து அதுக்கு ஒரு வரம்பே இருக்காது. ஒரு ரோடு தானே நடந்துகிட்டே நடந்து அங்க ஒரு இரவு வந்து நான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல்ல நான் ஒரு ரூம்மேட் மாதிரி அங்க இருப்பேன். அந்த அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல நான் அங்கேயே தான் இருப்பேன். அது பெரும்பாலான நாட்கள் எனக்கு அங்க ஒரு ட்ரெஸ்ஸே அங்க கிடக்கும், நான் அங்கேயே இருப்பேன். அது இரவு ஒரு 9 மணிக்கு அங்கே மெஸ்ஸில் சாப்பிட்ருவோம். எனக்கும் அங்கே கெஸ்ட்டுன்னு போட்டு யாராவது ஒரு ரொட்டேஷனில், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, மாணவர்கள் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அதனால் வந்து யாராவது ஒருத்தருக்கு கெஸ்ட்டுன்னு எழுதிக்குவாங்க. அங்கே போய் நான் அந்த இரவு உணவு அவங்களோட சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே வருவோம். அது எத்தனை மணிக்கு போகிறோன்னு தெரியாது. விடிஞ்சிடும், சில நேரம் விடிஞ்சிடும். லேசாக அந்த 5:30க்கு விடியதில்லை. அது வரையிலும் நீங்கள் அந்த டீ கடையில் உட்காந்துக்கிட்டு மாற்றி டீயை குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அந்த டீ கடைக்காரரு கிட்டகத்துலேருந்து கேட்பாரு, எப்போ இவ்வளவு சண்டை மாதிரி பேசிக்கிறீங்களே, பேசுறது முழுசுமே ஒன்றும் உங்க சொந்த பிரச்சனை மாதிரி தெரியலையாப்பா அப்படிம்பாரு. அது மாதிரி அந்த மாதிரிதான் அது ஒரு மாதிரியான சண்டை போன்ற விவாதம் நடக்கும். ஆமா, நிறைய விவாதங்கள் நடக்கும். அது வந்து ஒரு புரட்சியின் விடியல் காலையில் இருப்பது மாதிரியே நான் உணர்வுல தான் அதை பேசிக்கிட்டு இருப்போம்.
எல்லாமே அது ஒரு நெஞ்சுக்கு நெருக்கமானதாக அதுதான் இருக்கணும். இப்போ லெனின் மாசத்துங்கும் போது பக்கத்து வீட்டுக்காரரை பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். ஆமா, அது மாதிரிலாம் பேசிட்டு இருப்போம்ல. அந்த சேகுவேரா, ரெஜிஸ் டெப்ரேன்னு ஒருத்தர் அப்பதான் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆனவர். இப்போ அவரெல்லாம் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம்னு வச்சுங்களேன். அப்ப இது எல்லாமே இந்த மாதிரி பேச்சா இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். அது அவருக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அந்த டீ கடைக்காரருக்கு. அப்புறம் அவர் ஒரு திமுககாரரு, கொஞ்சம் விவரமான பழைய திமுககாரர் போல இருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அரசியல்லாம் ஃபாலோ பண்ணுவார். அவரு கேட்பாரு, என்ன தம்பிங்களா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அதாவது டாக்டர்னா அந்த பையங்களை மாணவர்களை கூப்பிடுவாங்க. அவர் தான் பேசிக்கிட்டு இருப்பார். அது மாதிரி வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரி ஒரு 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 கருத்தியல் விவாதங்களும் சரி, போராட்டங்களும் சரி, அந்த மாதிரியான காலம் அது. நிறைய தொழிலாளர்கள் அப்படியே கொஞ்சம் இடைநிறுத்திட்டு பிரேக்னு சொல்லிட்டு இப்போ வருவான். அந்த காலம் அந்த இளைஞர்கள்ட்ட இருந்த இப்படியான ஒரு கருத்து விவாதம், கலந்துரையாடல், சமூகம் குறித்த, அரசியல் குறித்த ஒரு பார்வை அந்த ஒரு கல்லூரி காலகட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அந்த சமூகம் அப்படி இருக்குங்களா? ஒரு 60 ஆண்டுகளுக்கு நம்ம மேல வந்து அது இல்லை அப்படிங்கிறது என்னன்னா, அவர்களுக்கு முன்னால் என்ன வைக்கப்பட்டிருக்கு என்பது தானே. இப்போ நம்ம அதே கல்லூரிகளில் தான், அதே விடுதிகளில் தான் அந்த ஈழப்போர் நடக்கும்போது எல்லாரும் ரோட்டில் நின்னானே. அந்த போராட்டத்தை பற்றி விவாதங்கள் பண்ணாங்களே, பண்ணாமல் இல்லையே. அப்போ அவர்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நிரல் வைக்கப்பட்டால் அதில் வருவாங்க. அது வந்து இருக்குது, அது வந்து அங்கே வைக்கப்படணும்ல. இப்போ அன்னைக்கு வந்து என்னன்னா நிகழ்ச்சி நிரல் வந்துகிட்டே இருக்குது. அப்போ அதில் வந்து சைடு எடுத்து அந்த சைடு இந்த சைடுன்னு அது அணிபறிந்து பேசிக்கிறாங்க. கருத்தே இல்லைன்னா அப்புறம் என்ன விவாதம் வரப்போகுது? கருத்துக்களை முன்வைக்கப்படாத போது. அப்போ அங்கே அப்படின்னா கருத்துக்கள் முன்வைக்கப்படுது, பேசுகிறோம், வரோம். எப்பயுமே வந்து இன்னைக்கு இருப்பதை விட அப்போ வந்து தகவல் தொடர்புகள் குறைவு. பேப்பரை தவிர, ரேடியோவை தவிர எதுவும் கிடையாது. ஒன்றும் கிடையாதுங்க. சரி, அந்த காலத்திலேயே தேடி பிடிச்சி எடுக்கிறது, விவாதம் இருந்துருக்குல்ல. இப்போ இன்னைக்கு வந்து கொட்டி கிடக்கு செய்தி. இன்னைக்கு முடியாமன்னு கிடையாது. அது வந்து அதை நோக்கி ஒரு விவாதங்கள் வந்து வெளியிலேருந்து வந்து அஜெண்டா செட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அது இருந்தால்தான் அது முடியும். அது இல்லாத போது அது விவாதம் நடக்காத மாதிரி இருக்குது. நீங்கள் நமக்கு வந்து அது ஒரு பிரச்சனை நடக்கும்போது நடக்க தானே செய்யுது. பேசுகிறாங்க, வராங்க தானே. ஒன்றும் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, நம்ம அங்கே போகலாம். அப்புறம் 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லூரியில் விவாதம் பண்ணுறீங்க, டீ கடையில் விவாதம்லாம் நடந்துகிட்டே இருக்கு. என்னதான் அடுத்த கட்டம் நகர்வு என்ன? நம்ம அது ஒரு பக்கம். அங்கே வந்து நம்ம மாணவர்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பற்றி போராடுவது, அவர்கள்ட்ட அங்கே வந்து நமக்கு என்னென்னா, இப்போ 2 அப்போ சரபோஜியில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். சரபோஜியில் 2 ஹாஸ்டல் உண்டு. அது அந்த இப்போ அரசு நடத்தக்கூடிய, அரசனுடைய அந்த நிதியில் நடக்கக்கூடியது, இந்த ஸ்காலர்ஷிப்பில் நடக்கக்கூடியது இருக்குல்ல, பிசிக்கு தனி ஹாஸ்டல், எஸ்சிக்கு தனி ஹாஸ்டல் உண்டு. இது அல்லாமல் பே ஹாஸ்டல் ஒன்று இருக்குது, பணம் கட்டிப்படைய பாட்டு. அந்த பே ஹாஸ்டலில் கொஞ்சம் பேர் இருப்பான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பிசி எஸ்சி ஹாஸ்டல் கிட்டத்தட்ட மொத்தமும் எங்களுடைய டாமினேஷன் தான். எஸ்எஃப்ஐ தான், அந்த மாணவர் சங்கம் தான். அது அல்லாமல் பார்த்தீங்கன்னா சில நக்சலைட் அமைப்புகளும் இருந்தாங்க உள்ள, சில குழுக்கள் தோழர்களும் இருந்தாங்க, அவங்க சில பத்திரிகைகள். அப்போ வந்து இந்த கத்தோலிக்கர்கள் மத்தியில் ஒரு மாணவர் அமைப்பு, அது இங்கே இதுலேருந்து லயோலாலேருந்து வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அவங்கெல்லாம் இடதுசாரிகளாக பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சார்பாக ஒரு பத்திரிகை வரும். நிறைய சிறு சிறு இதழ்கள், சிறு பத்திரிகைகள், வார இதழ்கள், மாத இதழ்கள் வந்துக்கிட்டே இருக்கும். யாராவது எடுத்துகிட்டு வந்து பேசுவான், அதில் ஒரு கருத்து வந்திருக்கும், விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இந்த சர்போஜி கல்லூரி ஹாஸ்டல்லையும் சரி, அந்த பக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து விவாதங்களும் வெறும் உட்காந்து பேசுறது மாதிரி இல்லாமல் அன்றாட அவங்களுடைய பிரச்சனைகளை போராடுவது, வெளியில் வந்து மக்கள் போராட்டத்தில் கலந்துவது. அப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன தொழிலாளர்கள் போராட்டம் நடக்கும், அப்போ எல்லாமே மாணவர்கள் வருவாங்க. அதே மாதிரி உழவர்கள் போராட்டம் நடக்கும், விலைவாசி எதிர்ப்பு இது நடக்கும், எல்லாமே மாணவர் பங்கேற்பு. ஆமாம், மாணவர் எல்லாம் வருவாங்க. நீங்கள் இன்னும் போனால் நீங்கள் வந்து அந்த மாணவர் சங்கம் வந்து அந்த எஸ்எஃப்ஐன்னு இருக்குல்ல, இப்போ சிபிஎம் மாணவர் சங்கம், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து பெரும்பாலும் அந்த ராஜா மிராசார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க கிளாஸ் பார்க்கறதுக்காக அந்த ஏப்ரன் இருக்குல்ல, ஒயிட் ஏப்ரனோட தான் வருவாங்க, ஸ்டெத்தோஸ்கோப்போட தான் வருவாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு அதே தொடர்கள் போராட்டத்தில் ரோட்டில் உட்காந்து சாக் பீஸில் எழுதிட்டு இருப்பான். அதெல்லாம் கௌரவம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பெரிய டாக்டர்னு நீங்கள் போய் சேர்ந்த உடனே டாக்டர்னு வாங்கலாம், அப்படியெல்லாம் பண்ணுவோம். அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள அந்த இடத்துல வந்து என்னென்னா மாநில அளவில் செயலாளராக மணியரசு இருந்தார். அந்த பகுதிக்கான பொறுப்பாளராக நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாநில குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அந்த பகுதியில் நான் பொறுப்படுத்திட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிற்க நேரம் இல்லைங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான்.
எந்நேரம் படிச்சுக்கிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம், சண்டையை போட்டு கிடப்போம், போராட்டம் நடத்துவோம். அப்போ அவங்கள்ட்ட போய் பேசுவோம். அது வேற வெளியில் போராட்டம் நடக்கும்போது அங்கே போய் அவங்களோட கூட நிற்போம். இப்போ எந்நேரமும் பார்த்தீங்கன்னா பரபரன்னு தான் இருப்போம், நேரமே இருக்காது. அந்த மாதிரி இருப்போம். ஒரு 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 பரபரப்பான நேரம் அது. ஏன்னா வெளியில் வந்து ஒரு கொந்தளிப்பான காலம்ங்கும் போது அதோட அந்த ஓட்டத்தோடயே நம்மளும் இருக்கிறோம். அப்போ என்னன்னா நிறைய குறுகிய காலத்தில் இந்த போராட்ட அனுபவங்கள், போராட்டங்களை வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறது, போராட்டத்துக்கு போகும்போது காவல்துறை எப்படி நடந்துக்குவான், இந்த உளவுத்துறை எப்படி நடந்துக்குவான், இது எல்லாமே யாரும் உட்காந்து நமக்கு சொல்லணும் இல்லை, இயல்பாக அதனுடைய ஓட்டத்திலேயே கற்றுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறீங்க. ஆமாம். அது நீங்கள் வந்து நம்மளோடய சேர்ந்து நின்று ஒரு மாணவர்லேயே ஒரு ஆளை ஒரு உளவுத்துறை ஒரு பையன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சான் உளவுத்துறைக்காரன்னு. அது அது எப்படி அது கண்டுபிடிக்கிறதுல கூடிய த்ரில் இருக்குல்ல, அந்த மாதிரியான செய்திகள். அப்போ அவன் எப்படி எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது அவன் எடுத்துட்டு, அதாவது நமக்கு வந்து எப்படின்னா அவன் கையில் ஒரு சுமனாஜி ஒரு புத்தகம் எடுத்துட்டு வருவான்ல, ஒரே புத்தகத்தை மாறாமல் எடுத்துட்டு வரான். அப்பதான் புரிஞ்சுவேன் மாணவர் இல்ல, கிளாஸுக்கு போல மாறி மாறி புத்தகம் எடுக்கணும்ல, ஒண்ணுமே இல்லை, ஒரே புத்தகத்தை வருஷ கணக்கில் ஒரே புத்தகத்தை எடுத்துட்டு வரான். அப்பதான் புரிஞ்சுவேன் மாணவர் இல்லை அப்படின்ட்டு. ரெண்டாவது அவர் நடவடிக்கைகள்ல கொஞ்சம், அதாவது என்னப்பா எப்பயுமே அப்படின்னா ரொம்பவும் தீவிரமா ஒருத்தன் பேசினானா கவனிக்கணும். அவன் வந்து என்னன்னா அவர் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஆளு, நம்ம வந்து ஒரு ஒரு உறுதியான ஆளுங்கிற மாதிரி காட்டிக்குவான், களத்துல நிக்க மாட்டான். அது ரெண்டு வகையில் பிரச்சனை. ஒன்று வந்து அவனை நம்ப வச்சிடும், இன்னொன்று என்னன்னா அவன் நம்ம சக்தியை தாண்டி போராட்டத்தில் இழுத்து விட்டுட்டு அவன் போயிடுவான். அதை அது சம்மந்தப்பட்ட அடக்குமுறையை அவன் சம்மந்தப்பட்டவன் சந்திக்கணும், இவன் போயிடுவான். அதன் பிறகு என்ன ஆகும்னா திரும்ப அந்த அடிபட்டவன் திரும்ப போராட்டத்துக்கு வரமாட்டான். அது அப்படி ஒரு டேமேஜ் பண்ணுறது. அது அவனுக்கு பேர்லாம் ஏஜென்ட் ப்ரொவோகேட்டர்னு பேரு. இதையும் விவாதிக்கிறீங்க. இதெல்லாம் கண்டுபிடிப்போம், போவோம். இதுல கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறதுலையும் அதுலயும் ஒரு த்ரில் இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரு இவருடைய ஆளை கண்டுபிடிச்சு சொல்றான் அப்படின்னு, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அந்த உண்மையிலேயே சில பேர் காவல்துறையிலேயே நம்ம மேல இம்ப்ரெஸ் ஆகி பேசுறவன்னு இருப்பாங்க, அவனை சந்தேகத்தோட பார்ப்போம். இப்படியான ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரு அனுபவம். இது யாரும் உட்கார்ந்து இப்படி எல்லாம் இருக்கப்பா அப்படின்லாம் சொல்லி கொடுக்கறது, அது நம்ம சொந்த அனுபவத்திலேயே அப்படி வந்துடும். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஊசலாட்டமா இருக்கிறவங்கள எப்படி அரவணைச்சு கொண்டு வரணும் இயக்கத்துக்குள்ள, அந்த மாதிரியான செய்திகள் இருக்குல்ல, கருத்து ஊசலாட்டம் இந்த பக்கமா அந்த பக்கமா இருக்கிறதால அவநம்பிக்கையோட இருப்பாங்க. அல்லது வந்து ஒரு இயல்பா சாதாரண பசங்க தானே, ஒரு பெரிய பின்னணியோட இருக்க மாட்டாங்க, பொருளியல் பின்னணியில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு குடும்ப பொறுப்பு, நாளைக்கு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு இருக்கும்போது ஒரு அளவோட இதில் இருந்துக்குவோம் அப்படின்னு அவன் வரையறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தீவிரமாக வேலை செய்யக்கூடிய மாணவர்கள், இவன் லாயக்கு இல்லைன்னு இவனை சார்ஜ் பண்ணி பேசுவான். இல்லை, எல்லா அலைவரிசையிலையும் ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆட்களை கொண்டு இதை நம்ம வந்து செய்யும்போது தான் இதை பேலன்ஸ் பண்ணி ஒரு வரிசையை கொண்டு போறது இருக்குல்ல, அப்ப நம்ம இயல்பா நம்ம லீடர் ஆயிடுறோம். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு திசை வழியில எடுத்துட்டு போகும்போது, எல்லாத்தையும் அரவணைச்சு போகும்போது நம்ம வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அதை முன்னெடுத்துட்டு போகணுங்கிற அக்கறையில மட்டுமே விவாதிக்கும் போது எந்த பர்சனல் சண்டையும் வராது. பொது பிரச்சனை, அது பொது விஷயம், இதை எப்படி எடுத்துட்டு போகணும், அந்த பொது நோக்கத்துக்கு பண்ணணும் அப்படின்னு விவாதம் நடத்தும் போது யாருக்கும் மன வருத்தமே வராது. நம்ம கூடுதலா பேசிட்டா கூட அதை வருத்தமா எடுத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு இது வந்துடும் வச்சுக்க. ரெண்டாவது, நம்மளும் வந்து ஏதோ ஒரு வார்த்தையில பேசிட்டா அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தத்திலையும் பிடிச்சிக்கிட்டு நிற்காம அவன் என்னத்துக்காக பேசினான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசிட்டோம்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு பெரிய, இதெல்லாம் வந்து ஒரு இயக்கத்தின் போக்கில் நம்ம கற்றுக்கிறதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா, நமக்கு முன்னோடிகளா பெரியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படி நம்மளை ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா நான் பக்குவம் இல்லாமல் பேசியிருக்கிறேன், இஷ்டத்துக்கு பேசிடுவேன். அது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு இதுன்னு வரும்போது அவங்கெல்லாம் பெரிய தியாகம் பண்ணவங்க அந்த இயக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் கருத்து ரீதியாக அவங்களோட நமக்கு முரண்பாடு இருக்குது அப்படின்னா அந்த லிமிட்டில் இல்லாமல் கூட கொஞ்சம் பேசிடுவேன். அதில் எனக்கு அந்த குறைபாடு பிறகு யோசிக்கணும்னு வச்சிங்களேன், அந்த இதில் தெரியாது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாணவர் அமைப்பினுடைய ஒரு கூட்டம் சந்திப்பு, அவங்களுக்கு வந்து இவர் மாநில செயலாளர், இவர் ஹிந்து என்றாம்லாம் அனைத்து இந்திய அளவில் அதில் இது பொறுப்பில் இருந்தார், துணைத் தலைவராக சம்திங் இருந்தார். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வந்து தலைமையில் இயங்கக்கூடிய மாணவர் அமைப்பு தான், ஆனால் அந்த கட்சியில் இல்லாத பொதுவான முற்போக்கு கருத்து உள்ள பொது நலன் அக்கறை உள்ள மாணவர்களையும் இணைச்சி தான் அந்த மாணவர் அமைப்பை நடத்துவாங்க. அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமையில், அதாவது அந்த மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடிய தலைமைக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி தொடர்கள் மட்டும்,
சிபிஎம்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினராக இருப்பாங்க. உறுப்பினராக இல்லாதவர்களும் தலைமையில் இருப்பாங்க அந்த மாணவர் அமைப்பில். ஆனால் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மட்டும் அந்த மாநில செயலாளர் சந்தித்து பேசுவார். இப்படி மாணவர் அமைப்பை எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன இஷ்யூஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வழிகாட்டுவார். என்ன அரசியல் போக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு வகுப்பு மாதிரி சொல்வார். இப்போ அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடக்குது. அவர் பாலசுப்ரமணியம்னு அங்கே சிபிஎம்முடைய மாநில செயலாளர். அவர் தான் அதுக்கு பெரும்பாலும் மாணவர் அமைப்புக்கு நேரடியான மாநில செயலாளர் தான் பொறுப்பாடு. ஏன்னா அதுதான் நாற்றங்கள், அங்கிருந்து தான் உங்களுக்கு செயல்பாட்டாளர்கள் வருவாங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாணவர் அமைப்பை வந்து டைரெக்டாக யார் உச்சபட்ச தலைவரோ அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க வயது வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்பயுமே என்னென்னா, நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு செயல்பாட்டாளர் கேடஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தலைமையோட அறிமுகப்படுத்தி வைக்கிறது ஒரு பழக்கம் வச்சுக்கணும்ல. அந்த மாதிரி பேமா என்னை அழைச்சிட்டு போய் பாலசுப்ரமணியன் அவர் மாநில செயலாளர் அவர் வந்திருக்கிறாரு. அவங்க அங்கே ராஜா சத்திரம்னு இருக்கும், அந்த ராஜா ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு தஞ்சாவூரில். அங்கே அவங்க சந்திப்பாங்க, வழக்கமாக சந்திப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொன்னல, அப்போ அலுவலகம் கிடையாது, சும்மா அந்த ராஜா ரெஸ்ட் ஹவுஸில் ரூம் போட்டு சந்திப்பாங்க. அந்த சந்திப்பு நடக்கிற நேரத்தில் இடையில காலை உணவு நேரத்தில் என்ன அழைச்சிட்டு போகிறார் மணியரசன். இது மாதிரி புதுசாக வந்திருக்கிறாரு, ஆக்டிவாக இருக்கிறாரு அப்படின்னு அவர் பாலசுப்ரமணியத்தை அறிமுகப்படுத்துகிறார். அற்புதமான மனுஷன் பாலசுப்ரமணியன். ஆனால் நான் முதல் சந்திப்பு அப்படி தான், இப்படி வணக்கம் வச்சார். அவர் கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தார், அருவாசத்தில் போட்ட ஒரு மோதிரம். எனக்கு இந்த மோதிரம் போடுறது, செயின் போடுறது அப்படிங்கலாம் ஒரு மிராஸ்தார்த்தனம் அப்படின்னு ஒரு கருத்து, ஒரு வரட்டுத்தனம். அந்த மாதிரி ஒரு அப்படியே ராவா கம்யூனிஸ்ட் இல்லை, ரா கம்யூனிஸ்ட். அதனால அதை பார்த்துட்டு இது என்ன தஞ்சாவூர் ஜமீன்தார் மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்கன்ட்டு எடுத்த உடனே அப்படி அவர் கும்பிடு போட்டார், அவ்வளோதான். நான் வணக்கம் சொல்லிட்டு அடுத்த கேள்வி அதுதான், என்ன தஞ்சாவூர் ஜமீன்தார் மாதிரி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு. சரி, அது ஆனால் எனக்கு அவர்லாம் ஒரு பெரிய தியாகம் பண்ண தோற பிறகு நான் யோசிக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதா இருந்தானே அவ்வளோதான். நம்ம படித்தது அப்படியே ராவாக இருக்கும், அவ்வளோதான் இருந்துச்சுங்களேன். இல்லை அதுக்கு அவர் எப்படி அது அவர் ரொம்ப கூலாக அப்படியாப்பா. அந்த இதில் திண்டுக்கல்ல இந்த முனிசிபாலிட்டியில் துப்புரவு தொழிலாளி இருக்கிறாங்களப்பா, அந்த சங்கத்துக்காரன் எனக்கு போட்டு விட்டான், அருவாசுச்சல் மோதிரமாக இருக்க அப்படின்னு நானும் போட்டுட்டேன். பிரசார் மாதிரியா இருக்கு அப்படின்னாரு. அப்படியே விட்டுட்டாரு. அப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசிட்டு நீ என்ன பண்ணுற, என்ன இயக்கத்துக்கு வரணும் வரணும் இதெல்லாம் அவர் பொதுவாக பேசிட்டு இருந்துட்டு நானும் வந்துட்டேன். ஆனால் அவங்க கமிட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசுறது தான் வச்சு கமிட்டி கூட்டத்துக்காக வந்திருக்கிறாரு. ஆமாம், அவர் வேலையாக வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல நான் அறிமுகப்படுத்துறாரு, நான் பேசிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வேற ஏதோ ஒரு சந்திக்கிறேன். மோதிரம் இல்லை ஒரு கையில். அது மோதிரம் இல்லை, இப்போ தஞ்சாவூர் மிராஸ்தார் இல்லை, ஒத்துக்கிறியா அப்படின்னாரு. பார்த்து கேட்கிறாரு. எனக்கு அப்படியே வெக்கமா போச்சு. அப்படியான தொடரெல்லாம் உண்டுன்னு வச்சுக்கலாம். அவங்களாம் அவங்க நடந்து காட்டுறதே ரொம்ப ரோல் மாடல். அதாவது தனக்கு கீழே அடுத்த தலைமுறையாக வரக்கூடிய தோழர்கள் மத்தியில் இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்குது, பார்க்குற பாதை இப்படி இருக்குதுன்றப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு கூட விமர்சனமாக இடத்த வைக்கக்கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வர போக்கு இருந்திருக்கு. அப்போ என்னன்னா, தன்னை இந்த இயக்கம் அதனுடைய பண்பாட்டுக்கு ஒப்படைச்சு கொள்றது இருக்குல்ல, தனக்குன்னு ஒண்ணு இல்லை, நம்மள போய் கேள்வி கேட்டுட்டானே அந்த மாதிரி ஈகோவே இல்லாம ஒரு அவனுக்கு சொந்த நோக்கமோ நம்மள ஏதாவது அட்டாக் பண்ணணுமோ நோக்கம் இல்லை. அவன் கருதுறத பேசுறான். இப்படி இவன் மாதிரி இன்னொருத்தனும் கருதுவான்ல, சொல்லாம கூட இருப்பான், ஏன் அதுக்கு இடம் கொடுக்கணும், எடுத்துருவோம், இதனால என்ன கஷ்டம், காட்டிக்கிறது என்ன கஷ்டம் அப்படி வச்சுட்டாரு அவரு. ஆனால் எனக்கு ரொம்ப சங்கடமா பிறகு இது யோசிக்கிறேன்னு வச்சுக்கலாம், ஒரு பக்குவம் வரதான் யோசிக்கிறான். அப்பா அந்த நேரத்தில் டாலடியாக அதுக்கு பிறகு யோசிக்க கூட பார்க்கறது இல்லை, பேசிட்டு அடுத்தாப்புல வந்துகிட்டே இருப்பான்னு வச்சுங்க. ஏன்னா உடனடியாக அதுக்கான சந்தேகங்கள் கேட்கறது போகிறது வருது, இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர வேற ஒன்றும் அதில் இது வராது. அது நீங்கள் சொல்லிட்டு வரும்போதெல்லாம் திருவண்ணாமலை மாவட்டம், அப்போ வெள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் தோழர் மன்னார்னு சொல்லிட்டு வகுப்பு அரசியல் வகுப்பு திருவண்ணாமலையில் வெள்ளூரில் வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து போய் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிறைய பேசுகிறாரு. எல்லாம் இந்த பெருச்சாலி திருடிட்டு போயிடுது, பெருச்சாலி கொள்ளையடிக்குது மக்களோட அந்த பணத்தை, மக்களோட இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாருன்னு தோழர். எந்த பெருச்சாலி அதை சொல்லுங்களேன் கொஞ்சம் அப்படின்றான். அதை ஒட்டி பெரிய வாய்த்தகராறு மாதிரியே போச்சு. எனக்கு வயசு சின்னது, அவர் உங்களை மாதிரி தான் அப்போ உட்காந்துட்டு இருக்கிறார், உங்களோட இன்னும் கொஞ்சம் சின்ன வயசு வச்சுங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துக்கிற. பெருசாருன்னா அது திமுகவுக்குள்ளே யார் அந்த பெருச்சாலி, காங்கிரஸில் எந்த பெருச்சாலி, இப்படி சொன்னால் தானே புரியும் மக்களுக்கு. நீ ஒன்றுமே சொல்லாமல் பெருசாலி திருடிட்டு போகுதுன்னு மார்க்சிய வகுப்புன்னு எடுத்தால் எப்படி எங்களுக்கு புரியலையேன்னு இப்படிலாம் பேசுகிறேன். இப்போ நினச்சி பார்க்கும்போது என்னெல்லாம் படுத்திருக்கீங்க அவருன்னு தோணுது. அதை
அவர் வந்து அந்த ஏபாலசுப்ரமணியம் பிறகு கண்டிப்பாக தொடர்ச்சியாக அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி இருந்தார் கட்சியில். தொடர்ந்து நான் அப்போ அதுக்கு பிறகு இப்போ முழு நேர செயல்பாடலாக வந்ததெல்லாம் பிறகு சொல்கிறேன். அப்போலேருந்து எனக்கு அது ஒரு அது அப்போ என்னென்னா எதுக்கு சொல்ல வரேன், இந்த மூத்த தோழர்கள் அவங்க நடந்து காட்டுறது இருக்குல்ல, அது நமக்கு வழிகாட்டி ஆயிடுது. அப்போ நான் வந்து அதை ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கிறேன். இப்படிலாம் இருக்கிறாங்க அவர், ஏன்னா அவரை பற்றி பிறகு கேள்விப்படுறோம், அவ்வளோ எவ்வளோ தியாகம் பண்ணவர், எவ்வளோ சொத்துக்களை வந்து விட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் ஊர் குடந்தை பக்கத்தில் தான், இந்த பாபநாசம் குடந்தை பாபநாசம் பக்கத்தில் தான் அவர் ஊர். ஏன்னா பின்னால் எமர்ஜென்சி போது அவர் அந்த சொத்தெல்லாம் இப்போ அந்த இவங்க பட்டியல் சமூகத்தினுடைய தெருவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வைக்கிறார். 12 ஏக்கர். யாரு இவர்? அவர் ஏ பாலசுப்ரமணியம். அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே வெவ்வேறு நாடுகள், வெளிநாடுகளில் பெரிய வசதியில் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கும் இந்த நிலம்பலம் பற்றியெல்லாம் ஒன்றும் அக்கறை இல்லை. இவர் பேரில் தான் அது, இவர் தான் மூத்தவர், இவர் பேரில் தான் இருக்குது. இது என்னடா பண்ண போகிறான், எழுதி வைக்கணும் அப்படின்னு இருந்தார். அப்போ தலைமறைவாக இருந்தார். அப்போயே வந்து அந்த அந்த தலித் தெருன்னு சொல்கிறாங்களா, அந்த தெருவில் போய் அவங்களுக்கான பள்ளிக்கூடம் ஒன்று உண்டு, அரசு பள்ளிக்கூடம். அங்கே அதுக்கான அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வச்சு முறையான டாக்குமெண்ட்லாம் போட்டு 12 ஏக்கர் அவருடைய சொந்த நிலம், அவருடைய குடும்ப நிலம். அதை வந்து எல்லாம் அவங்க இவரோட இருந்த தம்பிகள், ஒரு 2-3 தம்பிகள் இறந்துட்டாங்க. இருந்தவங்கள்ட்டெல்லாம் வந்து விடுதலை பத்திரம் வாங்கி இவர் பொதுவாக இவருடைய இதில் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்தார். அந்த மாதிரியான தோழர்கள் அவங்க அது இல்லாமலே எனக்கு தெரியும் அவர் வந்து எப்படி ஒரு தியாகமான தோழர் அப்படின்னு. அதெல்லாம் பிறகு தெரியும்னு வச்சுங்களேன். அப்போ நான் அதை பார்க்குறேன், சரி இவ்வளவு ஒரு வரலாறு, அவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்ட வரலாறு இருக்குது, பெரிய படிப்பாளிகள். அப்போ வந்து இவர்கள் வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுதான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இதுக்கு போய் நம்ம உட்காந்து வகுப்பு கேட்கறதே கிடையாது, இவங்களுடைய ஒரு நடத்தையே நமக்கு ஒரு வகுப்பு. அது வந்து நமக்கு நம்ம அப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு பொது விஷயத்துக்கு, லட்சியத்திற்கு தன்னுடைய மொத்தத்தையும் உட்படுத்தி கொள்வது, அதுதான் பெருசு. நீ ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குல்ல, உளவியல் இருக்குல்ல, இதை நம்ம உருவாக்கி கொள்றதுக்கு அது பயன்படுது. அவர்கள்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அது எனக்கு பெரிய வாய்ப்பு. எனக்கு பார்த்தாலே கோளாறான ஆளாக இருந்துச்சுங்க, எனக்கே சிக்கலாக இருந்திருக்கும். நான் சந்திச்ச ஆட்கள் அப்படியான ஆட்களாக இருந்ததுனால எனக்கு அது ஒரு வாய்ப்பாக போச்சு. அது மாதிரி இருந்துச்சுன்னு. அப்போ வந்து என்னென்னா, இந்த முதல் சந்திப்புலேயே அப்படி ஆச்சு. அதுக்கு சொல்ல வரேன், அது ஒரு பக்குவம் இல்லாமல் பேசிக்கிறது, அது எல்லாமே அது எனக்கு இப்போ எனக்கு கீழே புதுசாக வரக்கூடிய பையங்களுக்கு இவன் அப்படி தானே பேசுவான், நம்ம அப்படி தானே பேசணும், அப்போ நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும். அதே நேரத்தில் கோட்பாடுகளை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அது இயல்பாக இருப்பான்னு வச்சுங்களேன். அதே மாதிரி தான் வந்து நம்ம அவர் இப்போ பேமா வந்து அது கட்சியில் பொறுப்பில் இருப்பார், நான் சாதாரண உறுப்பினராக இருப்பேன். கருத்துக்களில் கடுமையாக தான் பேசிக்குவோம். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு முதல் உங்களுக்குள்ள கருத்து விவாதம் மோதல் நிறைய எனக்கு அவ்வளோ பெரிய ஞாபகம் இல்லை. அதான் எப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னா, அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும். அந்த நிலைப்பாடு வந்து இப்போ நமக்கு ஏற்காமல் இருக்கும், எனக்கு ஏற்காமல் இருக்கும், நம்ம பேசுகிறோம்னு வச்சுங்களேன். அந்த கருத்து அவருக்கு கூட இருக்குது. ஆனால் விவாதம் பண்ணும்போது அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர் என்ற வகையில் கட்சி நிலைப்பாட்டை என்கிட்ட வாதம் பண்ணுவார். அந்த டிசிப்ளின் இருக்கும். அது வந்து இப்போ அது என்ன ஒரு கற்று தருது, நான் இதே மாதிரி இன்னொருத்த கேட்பான் வழியில் இருக்கிறவன். அப்போ இந்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி பேசுறதுக்கான ஆர்குமெண்ட்ஸை பில்டப் பண்ணிக்கணும். இது வந்து ஏன்னா இல்லைன்னா ஒரு ஒரு ஒருங்கிணைவை பாதுகாக்கவே முடியாது. ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது ஒரு திசையை நோக்கி போக முடியாது. அப்போ வந்து எனக்கு என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, சரிக்கும் தப்புக்குமான போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் ஒரு முடிவு எடுத்துட்டு போகணும். அப்போ அந்த முடிவு எடுக்கிற காலம் இருக்குல்ல, இந்த முடிவு எடுக்கிற காலத்திற்குள் எது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அல்லது பெரும்பான்மையார் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அதை செயல்படுத்திக்கிட்டு உன்னுடைய சரி என்பதற்கான வாதத்தை பண்ணு. இந்த டிசிப்ளினுக்கு கற்றுக்கிறது என்பதும் அதுக்குள்ளே வருது. சரி. அப்போ அது என்னன்னா, ஒரு அணிவகுப்பை பாதுகாத்து கொண்டு அதே நேரத்தில் அந்த அணிவகுப்பில் ஏதாவது கோளாறு நடக்குதுன்னா சரி பண்ணுறதுக்கான உள் போராட்டத்தையும் நடத்துவது, இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நடத்துவது என்பது வந்து ஒரு இயல்பான ஒரு இதாகிடுது. அதுக்கு பிறகு நிறையா நான் அதை படிக்கிறேன். அது ஸ்டாலின், நான் சொல்கிறது ஜேவி ஸ்டாலின், அவர் அது மாதிரி இவர் மாசேத்துங், சுயன்லா, இவங்க எழுதின புத்தகங்கள்லாம் இருக்குது. எப்படி வந்து கட்சிக்குள் கருத்து வேறுபாடு வரும்போது சரிக்கும் தவறுக்குமான வந்து விவாதங்கிறது எப்படி எடுத்துகிட்டு போகணும், வந்து சரி என்பது எல்லா நேரத்துலையும்
வழிகாட்டும் கொள்கையாக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ம். தவறு கூட இருக்கும். ம். அதை வந்து பொறுமையாக போராடி தான் சரி பெரும்பான்மையினுடைய ஆதரவை பெறணும். ம். தலைமையினுடைய ஆதரவை சமயத்துல பெறணும். தவறே பெரும்பான்மையா இருக்கும். இருக்கும். ஆனா அப்போ அது வந்து அதே போராடி தான் நேரத்தில் சரி. அதுக்காக புட்டுக்கிட்டு ஆளாளுக்கு தனித்தனியாக பேசிட்டு இருக்க முடியாது. ம். அப்போ இதெல்லாமே நான் ஒரு இது பண்ணிட்டு வரோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு இப்போ தொடக்க பீரியட்லேயே நமக்கு அந்த இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்சஸ் வரதான் செய்யுது. குறிப்பாக இப்போ நான் தான் சொல்கிறேன், ஒரு கொந்தளிப்பான காலம் அதனுடைய உச்சமாக என்ன நடந்துருச்சுன்னா, இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டாங்க. ம். 75 அவசர நிலை 75ல் போடுறாங்க. தமிழ்நாட்டில் என்னென்னா ஒரு மூச்சு விடுற காலம் ஒரு ஆண்டு இருக்குது. ஏன்னா இங்கே திமுக ஆட்சி எமர்ஜென்சி எதிர்க்கிறாங்க. ம். கருணாநிதி வாழ்க்கையில் செஞ்ச ஒரே நல்ல காரியம் அது ஒன்று தான். வந்து எமர்ஜென்சி எதிர்த்தார். எதிர்த்தது மட்டும் இல்லை, நீங்கள் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸு, ஜோதிர்பாய் பாசு, வந்து அங்கே வடக்க வந்து வேட்டையாடப்படக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. தலைமறைவாக இங்கே இருந்துக்கிட்டு அது வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு தெரிந்தே தான் தலைமறைவாக இருக்கிறாங்க. இருந்துக்கிட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க. எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கு இருக்கிற டிஃபரன்சஸில் இவருடைய ஊழல் முக்கியமான காரணம். ஆனால் இந்திரா காந்தி எம்ஜிஆரை பயன்படுத்தி கல்யாண சுந்தரம் புரோக்கர் மாதிரி செயல்படுறாரு. பெரிய தியாகம் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெரிய தியாகம் பண்ண தலைவர் தான். அவரும் ரயில்வே தலைவர் தான் இருந்தவர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி செயல்படுறாரு. சிபிஎம் கட்சி என்பது ஒரு செயல்படவே முடியாத அளவுக்கு அரசு, போலீஸு, ரவுடிகள் எப்படி இந்த சிங்கள காடையார்கள் நடந்துக்கிட்டானோ அது போல வந்து அந்த சத்திரபரிஷத் குண்டர்களும் போலீஸும் சேர்ந்து சிபிஎம் உடைய அலுவலகமும் சிபிஎம் தலைவர்கள் ஒரு மிடில் லெவல் தலைவர்களோ ஓப்பனாகவே இருக்க முடியாது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்னா நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க, அதுக்கான ஃபிட்டான ஒரு கட்சி இது வந்துருச்சு அந்த இடம். ஆமாம், அந்த இடத்துல வந்து அப்போ நம்ம அதில் போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப ஒரு புரட்சியில் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன உற்சாகம் அதில்.